வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, பிரபல மூத்த பாடகியான பி சுசீலா அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சமீப காலமாக சுசீலா அவங்க வயது மூப்பின் காரணமாக அவங்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தகவல் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலிருந்து பிரபலங்கள் மத்தியில் நிறைய பேருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முன்னணி பாடகியாக இருந்தவங்க தான் சுசீலா அம்மா அவங்க. இவங்க இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற பாடலியாக இருந்து வந்தாங்க. இந்த நிலையில பி சுசீலா அவங்க திருப்பதியில முடி காணிக்கை செஞ்ச வீடியோ போட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பேரும் இவங்களுடைய புகைப்படத்தை பார்த்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்திய திரையுலகில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, பெங்காலி, ஒடிஷா, சமஸ்கிருதம், துளு மற்றும் பாடகா மொழிகளில் மிகப்பெரிய பாடி புகழ் பெற்றவங்க தான் பிரபல பாடகி பி சுசீலா அவங்க. இவங்க சிறந்த பின்னணி பாடகியாக மட்டும் 5 தேசிய விருதுகளையும் பெற்றிருக்காங்க. அத்துடன் பல மாநில விருதுகளையும் பெற்றிருக்காங்க. தென்னிந்திய சினிமாவில் பெண்ணியத்தை வரையறுத்த பாடகியாக பாராட்டப்பட்டு வராங்க. இப்போது வரைக்கும் இவங்களுடைய பாடல் என்றாலே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. தனித்துவமான குரல் வளம் கொண்ட சுசீலா அம்மாவுக்கு ஏகப்பட்ட ரசிகர்களும் இவர் பாடல்கள் எல்லாமே கேட்டு மகிழ்ச்சிட்டு வராங்க. இதுவரை 4000க்கும் மேற்பட்ட பாடல்களை தனது இனிய குரலால் பாடிய பி சுசீலா முதல்ல தேசிய விருது பெற்ற பாடகி என்ற பெருமைக்குரியவங்க. பி சுசீலா சிங்கிள் பாடல்கள் எல்லாம் பாடி அசைத்திருக்காங்க. இவருக்கு தமிழக அரசு கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கி சிறப்பித்தது. தற்போது சுசீலாவுக்கு வயது 88. இவங்க வயது முதிர்வு காரணமாக பொது நிகழ்ச்சியில அதிகமாக கலந்து கொள்வதே இல்லை. அப்பப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தன்னுடன் இருந்த மகள்கள் எல்லாருமே தொடர்ந்து சுசீலா அம்மாவை நல்லபடியாக கவனிச்சுட்டு வராங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போவதால் அவங்க எந்த பொதுவெளி நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தொடர்ந்து சின்ன சின்ன உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வராங்களாம். இந்த நிலையில இவங்க பார்த்தீங்கன்னா திருப்பதியில நேர்த்தி கடனுக்காக முடி காணிக்கையாக செலுத்தி பாடகி சுசீலா வழிபட்டுருக்காங்க. அந்த புகைப்படத்தை இணையதளத்துல வெளியிட்டிருக்காங்க. இந்த புகைப்படத்தை பார்த்து நிறைய பேருமே சுசீலா அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சுசீலா அம்மா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.